Hi, hello friends, welcome back to our channel. Joyful Homemaking channel இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கிச்சன் டிப்ஸ் போட்டுருக்கேன். நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் இப்படின்ட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும்போது போய் பாருங்க. அது ஒரு பிளேலிஸ்டாவும் தந்திருக்கேன். இன்னைக்கு பார்க்க போற இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதுல இருக்க சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு பயனுள்ளதா தெரியும். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். குறிப்புகளாயிரும் அதில் சில உங்களுடன். உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்பையும் என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் அதையும் செய்யுங்க. இப்போ ஃபஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். கார்ன் வாங்கியிருந்தேங்க. இந்த கார்னை வந்து எப்படி சீக்கிரமாக குயிக்காக உரிக்கணும் அப்படின்றத தான் சொல்லலான்ட்டு. இப்போ காலையில் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸோ இல்லை கார்ன் வந்து வேக வச்சோ கொடுப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு உரிக்க கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மிடில் லேயர் ஏதாவது ஒரு லேயரை மட்டும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நீக்கிக்குங்க. நம்ம ஒன்று ஒன்றா உரிக்கிறதோட இது ஃபுல்லாகவே அப்படியே எப்படி எடுக்கலாம் அப்படின்றத டெக்னிக்கை தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கனாலே இது ஃபுல்லாகவே வெளியே எலும்ப ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக லேயர் வந்துடும். இது வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் நீங்கள் அப்படியே கையை வச்சு ரிமூவ் பண்ணிங்கனாலே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்துங்க எவ்வளோ சீக்கிரமாக எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கார்னை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கலாம், இல்லை ஃப்ரைட் ரைஸ்க்காக போடலாம், அப்படி இல்லைனா சாலடாக சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரெட்டில் வந்து வச்சு கூட சாண்ட்விச்சில் கூட சாப்பிட்லாம். அதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு தாங்க நானும் இதை வாங்கினேன். ஸோ இந்த ஸ்வீட் கார்ன் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கையிலேயே இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே குயிக்காக ஒரு பண்ணிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் வேலை தான் இது. பாருங்கள் எவ்வளோ லேயர் அப்படியே ஃபுல்லாக வருது. இது இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்னென்னா இதை வந்து கார்னை ரெண்டாக உடச்சிக்குங்க. உடச்சிட்டு கத்தியில் கூட நீங்கள் சட்டுன்னு பண்ணிடலாங்க. எப்படி வந்து காய் கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கூட பண்ணிடலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு இந்த மாதிரி சரசரன்னிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கார்னுமே ரெடி ஆகிடும். ஸோ குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உடச்சிருப்பீங்க. பட் வந்து திருவறுத்து ஒரு சிலருக்கு கஷ்டம் வராது. அவங்க என்ன பண்ணணும், தேங்காவை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து நிறைய தேங்காய் இருக்கும் போது எப்படி ரிமூவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் வந்து ஓடில் இருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி தண்ணியை நல்லா சலசலன்னு கொதிக்க வச்சு அந்த தேங்காய் மூடியை அது உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னாலே அப்படியே வந்துடுங்க, ரவுண்டாகவே வந்துடும். என்னால் அதை எடுக்கிற போது காமிக்க முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக எடுக்கிறேன். இந்த மாதிரி அந்த சைடில் அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் இந்த தேங்காவை மட்டும் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் துருவி இந்த மாதிரி எடுத்துட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு வணக்கிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்பாயிலே ஆகாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் சூப்பராகவே இருக்குங்க. பாயாசத்துக்கோ இல்லை சட்னிக்கோ இல்லை ஏதாவது கிரேவி செய்கிறீங்க, எதுக்கு வேணாலும் பொரியலுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். அந்த டைமில் நம்ம துருவணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாத ஸ்பாயிலும் ஆகாது, ரொம்ப நாள் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா இந்த குக்கும்பரை வச்சு ஒரு குறிப்பு தாங்க. சூப்பராக இருக்கும் இந்த டிஷ். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எப்பயுமே இது வந்து எலசான குக்கும்பர். இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா சட்னி தாங்க பண்ணுறேன். குக்கும்பரை வச்சு சட்னி பண்ணல. குக்கும்பரை வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டேன். பட் அந்த தோல் ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வந்து நாட்டு குக்கும்பர், அந்த மெலிசாக இருக்கும் இல்லைங்களா? அது கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருந்தேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு தனியா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகா இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வந்து சட்னி, தோசை, அப்புறம் சப்பாத்திக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடக்கூட சூப்பராகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் குக்கும்பர் வாங்கியிருந்தீங்கன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக வந்து மிளகு ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஜீரணமும் சீக்கிரமாக ஆகிடும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பட் நான் பெரிய வெங்காயம் தாங்க ஒன்று பெருசாக ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த தோல் நீக்கி வச்சுக்கோங்க குக்கும்பரை. எல்லஸான குக்கும்பர் அப்படியே தோலோடு சாப்பிடலாம். பட் பிள்ளைங்களும் அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல, அந்த தோல் வேஸ்ட். ஸோ அந்த தோலை தான் நான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். எப்படி பீர்க்கங்காய் தோல் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாத ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட.
இப்போ இது எல்லாமே நல்லா குயிக்காக வணங்கிடும். ஏன்னா இது நீர்க்காயோடது இல்லைங்களா. தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். புளி எல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் தான் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் தேவைக்கேற்ப. இதெல்லாம் நம்ம வணக்கிட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எதனோட வேணாலும் செட் ஆகிடும். சூப்பராக இருக்கும். வித்தியாசமான ஒரு ரெசிபி. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சிடுங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கிங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன். எவ்வளோ சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள். இதை வந்து நீங்கள் தாளித்து வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. அடுத்தது குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். பேகெல்லாம் ரொம்பவே அழுக்காக இருந்ததுங்க. அதாவது ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம். அப்புறம் அந்த பென்சில் வந்து ஷார்ப் பண்ணி உள்ளேயே வந்து போட்டு பிளாக்கிஷாக ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மேலே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் ஃபார்ம் ஆகி ஃபங்கஸ் மாதிரி ஒரு மாதிரி திட்டாக தெரியுது பாருங்கள். இந்த பிளாக் பேக் ஃபுல்லாக லேப்டாப் பேக் எல்லாமும் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து போட்டுட்டோன்னா க்ளீனாக ஆகிடும் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி பண்ணும்போது பேக் வந்து சீக்கிரமாக ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்கிறதுலேருந்து சீக்கிரமாகவே விட ஆரம்பிச்சிடும், கிழிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பென்சில் சீவி போட்ட வந்து அந்த அழுக்கு ஃபுல்லாக அந்த பிளாக் கலர் இதை பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்கூலில் வந்து டஸ்ட்பின் வெளியே போயிட்டு வரக்கூடாதுன்ட்டு உள்ளே வந்து நம்ம பேக்லேயே ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க என் பிள்ளைங்களுக்கெலாம். அது வந்து ஓப்பன் ஆகி பேக் ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாக்காக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உள்ளே ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னிங்கன்னா இதுவும் பாருங்கள் மேலெல்லாம் சைட்லலாம் கரையாக தெரியுது. இப்போ ஒரு பக்கெட்டில் வந்து நான் இது க்ளீனிங்க்கு வெறும் ஷாம்பு மட்டும்தாங்க எடுத்துக்கிறேன். எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஷாம்பு பேக்கெட்டை போட்டுட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா லிக்விட் ஏதாவது உங்களுக்கு துணிது வேணும்னா போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா அது கூட தேவைப்படாது. ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு இந்த பேக்கை நல்லா ஊற வச்சுடுங்க. இதுக்குன்னு இல்லைங்க. நீங்கள் வந்து டெடிபியர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சாஃப்ட் டாய் ஐட்டம், அதுக்கும் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா முக்கி எடுத்துட்டேன் பாருங்கள். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நான் வந்து இதை அப்படியே விட்டுடுறேன். உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும் பாருங்கள். இப்போ நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பென்சிலோட அது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அந்த அழுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இதை வந்து எதையுமே பண்ண தேவையில்ல. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதை என்ன பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி தரலாம். வெறும் இட்லியே கொடுத்தா வந்து பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் இது எல்லாம் ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட கேரட் இருந்தாலும் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, சால்ட் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இட்லியை நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. உதுத்த இட்லியை இதில் ஆட் பண்ணி நல்லா கலரி கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா இட்லி உப்புமா தயாராகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் தண்ணி இல்லாத ஃப்ரை பண்ணணும், அடியில் ஒட்டக்கூடாதுன்னா ஒரு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். அப்படி வெண்டைக்காய் வந்து பச்சையாகவே இருக்கணும்னா மூடி போடாத நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீன் கலரில் இருக்குங்க. வெண்டைக்கான்னு இல்லைங்க, இது காய்க்கு அதாவது கீரைங்களுக்கு கூட இது வந்து நீங்கள் மூடி போடாத செய்யும் போது அப்படியே வந்து அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். வெண்டைக்காய்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடியில் வந்து அந்த அடி பிடிக்காத இருக்கணும், நம்ம தண்ணி வந்து தெளித்து பண்ணுறத விட ஒரு ஐஸ் க்யூப்பை போட்டு நீங்கள் பண்ணும்போது வெண்டைக்காவும் நல்லா வேகும். அது மட்டும் இல்லாத சீக்கிரமாகவும் நல்லா வெந்துடும். கீரைகளுக்கும் நீங்கள் மூடி போடாத செய்கிறது ரொம்பவே நல்லது. அந்த கலரும் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பை பற்றி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் அதை நம்மளோட சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டையும் போய் டைம் இருக்கும்போது விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.